ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்சு. ஸோ அதாவது சேஞ்சே பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock ஒரு வால்டாலிட்டி இருந்துச்சு. ஒரு கேண்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு, அதாவது ஸ்மால் ஒரு அப்போ ஒரு ஸ்கேல்ப் போயிட்டு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ ஆனால் எனக்கு பெருசாக வந்து டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. யூடியூப் லைவ் வந்து பாதியோட கட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு சம் ரீசன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நாளைக்கு வந்து நம்மளுக்கு அது இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ நாளைக்கு நம்ம லைவ் வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அன்சேஞ்சு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ரெப்போ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5.50, அதாவது 5.5% வந்து நம்மளுக்கு கரண்ட்லி வந்து ரெப்போ ரேட் வந்து இருக்குது. ஸோ இப்போ பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு முன்ன என்ன இருந்துச்சோ அதே தான், நியூட்ரல் தான். ஸோ அப்போ டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நெகட்டிவாக போகிறதுக்கான சான்ஸ் உண்டு. இது ரெண்டுமே நடக்காதனால டெக்னிக்கலி இனிமேல் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பேஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். டெக்னிக்கலி ஒரு என்ட்ரி மட்டும் கிடச்சி, பட் நான் என்ட்ரி எடுக்கக்கூடாது இன்றைக்கி, என்னோட ரூல் அது. ஸோ என்னோட ரூலை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கல, பட் அந்த ஒரு என்ட்ரி வந்து டார்கெட் வந்து அடிச்சு. ஸோ நான் லைவில் இருந்தால் ஷேர் பண்ணியிருக்கலாம் மேபி. அந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் கிளியராக வந்து கிடச்சி, ஒரு செல் என்ட்ரி. ஸோ நான் அதை வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஓவரால் வியூ என்ன, நாளைக்கு எக்ஸ்பைரி டே வர, நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வர, அப்போ ஓவராலோட வியூ என்ன, நாளைக்கு நம்மளோட ட்ரேடிங் பிளான் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,535. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இப்போ க்ரூஷியல் லெவலாக நம்மளுக்கு நின்றுட்டு இருக்குது. இது ப்ரீவியஸ் டேவோட லோ. ஸோ அப்போ இந்த லோவை நம்மளுக்கு எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நிஃப்டி வந்து 24,400 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கான ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி எனக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு கிளியர் வியூவில் வந்து எனக்கு ட்ரெண்ட் க்ரியேஷன் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ரீட்ரஸ்ட் பண்ணியிருக்கும். இதுக்கான கிளியர் கன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு வந்து கிளியராக கிடச்சிருக்கு. அப்போ இந்த 400 வியூவுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. நிஃப்டி நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இந்த லெவலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இது டெக்னிக்கலி மட்டும்தான். ஸோ ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்னது இந்த 24 ஹவர்ஸ் முடியல நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வேணால் நடக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த பக்கமும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. என்னோட டெக்னிக்கல் வியூ மட்டும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் 15 மினிட்ஸ் ஷார்ட்டு. ஸோ இந்த என்ட்ரி தான் எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த செல் என்ட்ரி தான் கிடச்சிது. இந்த செல் என்ட்ரி இங்கேயே கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்து ரீட்ரஸ்ட் எடுத்துச்சு. ஸோ அந்த ரீட்ரஸ்ட்க்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான கண்டினியூவேஷன் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து இருந்துச்சு. இவ்வளோ தான் டேவோட லோ வரைக்கும் தான் டார்கெட் வச்சோம். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு தெரில. ஸோ எக்ஸாக்டாக நான் பார்த்து சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ், ரொம்பலாம் இல்லை, ஒரு 50 பாயிண்ட்ஸ் என்ட்ரி மட்டும் தான் கிடச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன், என்ட்ரிலாம் எடுக்கல. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு நாளைக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு கிளியரான வியூ இன்ட்ராடேயில் ஒரு ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ எப்போ அந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸை உடைக்குதோ அப்போ ஒரு ப்ராப்பர் ரீட்ரஸ்ட் எடுத்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகணும். ஓகே. அப்போ ட்ரம்ப்போட கையில் தான் இருக்குது. ட்ரம்ப் ஏதாவது ஒரு பேட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதுக்கு கீழே இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வருது அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 24,500 வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட். அடுத்து 24,400 வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் என்ட்ரிக்கு தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இங்கேயே உடனே என்ட்ரி எடுத்துருவானால இந்த லெவல் வந்துட்டு ஸ்மால் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ எதிர்பார்ப்பேன். அந்த ரீட்ரஸ்ட் என்ட்ரியை நான் கேப்சர் பண்ண பார்ப்பேன். அப்போ இந்த லெவல் பிரேக் ஆனோடனே என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் பார்ப்போம். சரிங்களா. அப்போ இதுக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவல் போகிற வரைக்கும் எனக்கு ட்ரேட் இருக்காது, 24,621 வரைக்கும். ஸோ அப்போ இதுக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்ப தான் ஸோ நம்மளுக்கு அடுத்த ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துனா அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டு பக்கமே கிளியராக இருக்கிறது அப் ட்ரெண்ட் என்ட்ரி தான். இதில் பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஸோ நாளைக்கு நான் அதை பற்றி வந்து லைவில் வந்து என்னோட பிளானை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அது கிளாரிட்டி ஆயிரும். அப்போ போத் சைடு வியூ இருக்குது, பட் எனக்கு வந்து 24,400 வந்து ரீச் பண்ணணும். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ 80% எனக்கு டவுன் ட்ரெண்டுக்கான வியூவில் தான் வந்து எனக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஐ நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வியூவர்ஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட லைவில் வந்து நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லைவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத டே பை டே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து பார்க்குறவங்களுக்கு ஸோ அவங்களும் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லைவில் வந்து சந்திப்போம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.